அம்மா, வென விதைச்சவன் வென இருப்பான், தென விதைச்சவன் தென இருப்பான். இன்னைக்கு இந்த பழமொழிக்கான அர்த்தம் பார்க்கலாமா? நான் சொல்றேம்மா. அம்மா அம்மா, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. சொல்லுங்க. நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பொண்ணுக்கு நீங்க வரன் பாக்குறீங்க. அந்த வரன் எல்லாம் நான் தடுத்து விட்டுறேன். அதுதான் நான் விதைக்கிற வென. ஆனா நீங்க கும்பிடுற தெய்வம் கருணையால உங்க பொண்ணுக்கு நான் தடுத்த வரனுங்களை விட நல்ல வரனாவே அமைஞ்சி கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. ஆனா நான் விதைச்சன வென அது எங்க போகும்? உங்களை ஒன்னும் பாதிக்கல. அது எனக்கே திரும்பி என் பொண்ணுக்கு நான் வரேன்னு பார்க்கும்போது யாரும் ஒன்னும் கெடுக்கல. நான் செஞ்ச வென என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடுச்சு. இதே நானு நல்ல வரனா நான் உங்க பொண்ணுக்கு கூட்டின்னு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்யும்? நான் என் பொண்ணுக்கு எந்த வரனும் பார்க்கல. நல்ல காலகாலத்துல கல்யாண வயசுல இருந்தாலும் நான் செஞ்ச புண்ணியம் என்ன பண்ணும்? நல்ல வரனா தானே வந்து அமைஞ்சி என் பொண்ணுக்கு நல்ல விதத்துல கல்யாணம் முடிஞ்சு நல்ல விதமா வாழ்க்கையில அவ நல்லா இருப்பா. இதுதான் வென விதைச்சவ வென இருப்பான், தென விதைச்சவ தென இருப்பான். சரியாமா? சரிம்மா. நீ ஒரு பாயிண்ட் சொன்னமா, அதே மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு முன்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு இத பத்தியா? சரி. வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்ய வாருங்கள். சொல்லிட்டாமா? சொல்லுங்கம்மா. என் மருமகளை கஷ்டப்பட்டனா என் பொண்ணு கஷ்டப்படுவா. நான் கஷ்டப்படுவேன். என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கனா நல்லா இருப்பேன். ஆமா ஆமாமா, மருமகளை மருமக வாழ்ந்தாதான் பொண்ணு வாழ முடியும். மருமகளை வாழக்கூடாது, அவ வாழா விட்டியா தாய் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சா பொண்ணு அதுக்கும் மேல பொண்ணுதான் கஷ்டப்படுவா. அதனால மருமகளும் நம்ம வீட்டு பொண்ணு, மருமகள் நமக்கு இன்னொரு மகள். அதனால ரெண்டு பொண்ணுங்களுமே நம்மளதுதான். ரெண்டு பொண்ணுங்களுமே வாழணும்னு நினைச்சா அவங்க பொண்ணு வாழும். மருமகளை வாழ வச்சு பொண்ணை வாழ வைக்கணும். இதுதான் வென விதைச்சவன் வென இருப்பான், தென விதைச்சவன் தென இருப்பான். அம்மா, எப்பவும் போல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? வென விதைச்சவன் வென இருப்பான், தென விதைச்சவன் தென இருப்பான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.